Hi friends, Ramirat மூவிஸ்ல தெலுங்கு படமான லவ் மீ இஃப் யூ டேர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இப்போ தமிழ் டப்ல பிரைம் வீடியோல வெளியாகி இருக்கு. அர்ஜுன் ஒரு யூடியூப் பிரபலம் தன் உயிரை பணயம் வச்சு உள்ளூர்ல இருக்கிற அமானுஷ புராணங்களை எக்ஸ்போஸ் பண்றதுல கில்லாடி. இது விஷயமா அவனோட ஃப்ரெண்ட் பிரதாப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியாவையும் சுத்த விடுறவன் ஒரு பாழடைந்த அபார்ட்மெண்ட்ல திவ்யபதினு ஒரு பேய் சுத்துறதாகவும் தன்னை யாராவது தொந்தரவு செய்தா மரணம் தானே எழுதி வச்சிருக்கணும். அப்படி மீறி போனவங்க நிறைய பேர் அங்க இறந்து போயிருக்கிறதாவும் கேள்விப்படுறான். அர்ஜுன் விடுவானா அங்க தனியா போய் அந்த பயங்கரமான பேயோட தொடர்பு வளர்த்துக்கிறான். இந்த விபரீதமான காதல் ஆபத்துன்னு பிரதாப்பும் பிரியாவும் சொல்லி அவன் கேட்கறதா இல்ல. அர்ஜுனோட இந்த வழக்கத்துக்கு மாறான காதல் எல்லாரும் சொல்ற மாதிரி ஆபத்தா முடியுமா இல்ல அவருக்கு நல்லதா அமையுமா என்பதுதான் அந்த படத்தோட மீதி கதை. இதுல பிரச்சனை என்னன்னா கதை குழப்பமா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த குழப்பத்துக்கான பதிலுங்க கடைசியில் கிடைச்சாலும் என்னமோ படம் பார்த்த திருப்தியை எனக்கு கொடுக்கல. ஆனா இந்த கான்செப்ட் செம்மையா இருக்கு. ஹீரோ பேய லவ் பண்றாரான்னு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணது. ஆரம்ப பில்டப் நிறையவே ட்விஸ்டிங்னு இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் கேள்வி கேட்காம பார்த்தீங்கன்னா இதை ரசிக்க முடியும். இதுல ஹீரோயினா வர வைஷ்ணவி பேபி படத்திலேயே அவர் பக்கம் நிறைய ரசிகர்கள் எழுத்ததால அந்த ரசிகர்கள் வேற இதுலயும் அவங்கள லவ்விக்கிறதுக்கு கடைசி வரை இருப்பாங்க. ஏன்னா பேயவே இப்படி லவ் பண்ணா உயிரோட இருக்க மனுஷன் நல்லா பாத்துக்க மாட்டான்ற ஆங்கிள் கொடுத்ததுனால தியேட்டர்ல அதை மிஸ் பண்ணவங்க ஓடிடில அந்த ஆங்கிள் பிடிச்சிடுவாங்க. ஹீரோவா ஆஷிஷ் ரெட்டியும் ஒரு ரிஃபைண்டான நடிப்பை கொடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் வர உணர்ச்சியே காமிக்காத கேரக்டரா இருந்தவர் அதுக்கு மாறா கிளைமேக்ஸ்ல எமோஷனல் நல்லா வெளிப்படுத்திருக்காரு. இதுல அவர் ஃப்ரெண்டா வரதான் அம்போன்னு விட்டுருவாங்க. ஆரம்பத்துல காணாமல் போன ஏரின்றாங்க, ஒன்னும் பண்ணாம பாழடைஞ்ச பில்டிங், அதுல ரத்த வரி பிடிச்ச ஆபி, சந்தேகப்படும்படியான தற்கொலைங்க, சும்மா ஆக்சிடென்ட் தானே தெரியும். இதுக்கு மேல இருக்கிற விஷயங்களையும் வாய்ஸ் ஓவர்ல எல்லாத்தையும் விலாவாரியா சொல்லிடுறாங்க. இதை தவிர வேலை இருக்கிற ஆளுங்கள்ல கேமராமேனும் இசையமைப்பாளரும் தான். அவங்களும் நம்மள ஸ்டன் பண்ற மாதிரி எதையும் செய்ய முடியல. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தாலும் பயமுறுத்தல. அதே மாதிரி ரொமான்ஸுக்கு மியூசிக் நல்லா அமைஞ்சிருக்கு. ஆனா அதே மியூசிக் படபடக்க வேண்டிய இடத்துல அப்படி வைக்கல. இதுவும் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிக்கான சினிமா அனுபவத்தை கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கல்யாணம் பண்ண பெண்ணோட கதை வருது. அவர் சரியா 8 மணிக்கு மாத கணக்கில் அழுது அந்த குக்கிராமத்தை ஒரு பயத்துல வைக்கிறா. ஆனா ஒரு நாள் அவ தற்கொலை பண்ணிட்டு அவ பெண் குழந்தையோட வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய வழியை கொடுத்துட்டு போறா. இந்த நியூ ஏஜ் கான்செப்டுக்கு இந்த பகுதி ஒட்டாத விஷயமா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஹீரோவும் வைஷ்ணவி சைத்தன்யாவும் மர்மத்தை ஆராய தொடங்கும் போது ஏராளமா கேரக்டர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்மள முழுகடிக்கிறாங்க. கதைக்களத்தையே கேள்விக்குரியதா ஆக்கிட்டாங்க. துரதிருஷ்டவசமா வைஷ்ணவி சைத்தன்யாவோட கேரக்டரை சரியா டெவலப் பண்ணாம விட்டதுனால அவங்களால பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. பேபி படத்து மாதிரியே ஒரு குழப்பமான கேரக்டர் அவர் ரசிகருங்க புரிஞ்சுப்பாங்க. மேலும் முக்கிய இடங்க கிட்ட ஒரு பாண்டிங் இல்ல, எமோஷனலாவும் கனெக்ட் ஆக முடியல. சரி, இப்போ இதை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஹீரோயின் ஆதார் கார்டு எப்படி ரெடி பண்ணாங்கன்னு கேட்காம ஹாரர் த்ரில்லரா சுவாரஸ்யமா கதை நகர்ந்தா போதும்னு இருக்கவங்க கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.